ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 104வது பாடலின் 2வது பாடல் ஆண்டருள வேண்டி பாடியது. நாளிலங்கத்தின் மேல் விநாயகன் மூவிரண்டினில் மேவு பூமக நாதனும் தசமீது மாலிரு சடமீதே நாம சங்கரநாதுவாதச நாளிலங்கதி சேரனா நீலகண்டமிலாடமாயதி நெறி போய மூதுணந்து தியான பூரண ஞான முண்டக மீதில் ஏறிய மோன சுந்தர யோக நாயக என்னையாழ்வார் கால கண்டகலோக பாரண தாருகன் பொடியாக மாழ்வர் கால வந்திட வீறு மாகல முதுபேகள் காக்களங்கள் தடாரி பேரிகை தாரை பம்பை மலாரி யாகுளி காய அண்டமெலா உலாவிட விளையாடி ஆல சுந்தரி காளியோகினி பூத சங்கமோடாட மாதிரை ஆழி வெந்திட நீடு வேல்விடு முருகோனி ஆசை கொண்டொரு வேட மோகினி பாத பங்கைய மீது வீழ்ந்தர் ஆவினன் குடிமேவு தேவர்கள் பெருமாளே மோதுணந்த தியான பூரண ஞான முண்டக மீதில் ஏறி மோன சுந்தர யோக நாயக என்னையாழ்வார் ஆசை கொண்டொரு வேட மோகி பாத பங்கைய மீது வீழ்ந்தர் ஆவினன் குடிமேவு தேவர்கள் பெருமாளே மோன சுந்தர யோக நாயக என்னையாழ்வார் ஆவினன் குடிமேவு தேவர்கள் பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். 4 இதழ் தாமரையான மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் விநாயக மூர்த்தியும் 6 இதழ் தாமரையான சுவாதிஷ்டானத்தில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனும் 10 இதழ் தாமரையான மணிபூரகத்தில் வீற்றிருக்கும் திருமாலும் அதற்கு மேலே 2, 6, 12 இதழ் தாமரையாம் அநாகதமாம் இருதயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் புகழ் கொண்ட ருத்திரனும் அநாகதற்கு மேலே 16 இதழ் தாமரை வடிவில் அடிநாவில் விசுத்தியில் இருக்கும் மகேஸ்வரனும் 2 இதழ் தாமரையாம் ஆக்ஞாவில் இருக்கும் சதாசிவனும் ஆகிய 6 ஆதார வழியே போய் முற்றும் உணர்ந்த தியான மூர்த்தியான நிலையில் ஞான தாமரை ஆசனத்தின் மீதே விளங்குகின்ற மௌன சுந்தர ரூபியான யோக நாயகனே என்னை ஆண்டருள்வாயாக. காலத்தை வென்றவனே, லோகங்களை திருப்தி செய்பவனே, தாரகாசுரன் அழியவும் மாயைகள் ஆகிய கிரௌஞ்சமலை அழியவும் ஓங்கி எழும் போர்க்களத்தில் பழைய பேய்கள் எக்காலங்கள் உடுக்கை முரசு நீண்ட ஊதுகுழல் பறை மல்லரிப்பறை சிறுபறை இவையெல்லாம் பொங்கி எழ அண்டமெல்லாம் உலாவி விளையாடி ஆகாய அண்டம் எல்லாம் முழங்க விளையாடி வித்தை உண்ட சுந்தரி காளி யோகினி எனப்படும் துர்க்கை பூத கூட்டங்களோடு ஆட பெரிய அலைவீசும் கடல் வெந்து போகும்படி நீண்ட வேலாயுதத்தை செலுத்திய முருகனே, ஆசை கொண்டு ஒப்பற்ற வேடற்குல வள்ளியின் பாத தாமரையின் மீது வணங்கிய பெருமாளே,
திரு ஆவினன்குடியில் வீற்றிருக்கும் தேவர்கள் பெருமானே, என்னை ஆழ்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். 6 ஆதார சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா எனவும் அதற்கு மேலான கடந்த சகஸ்ரதலத்தில் சத்தியலோகத்தில் பிரம்மமாய் ஏகத்துவத்தில் ஒன்றான நிலையில் முக்தி நிலையில் ஜீவ ஐக்கியத்தில் ஆனந்தம் அடைய மீண்டும் பிறப்பில்லாத நிலையை அடையலாம். இந்த நிலை முற்றும் துறந்த தவ யோக நிலையில் மட்டுமே நிகழும். உள்முகம் சென்றால்தான் நடைபெறும். சத்தியம் சிவம் சுந்தரம் சச்சிதானந்த நிலை என்றெல்லாம் யோகத்தில் கூறுவர். நாமும் நம் பிறவி பிணியிலிருந்து மீள யோக முறையில் முக்தி பெற 6 ஆதார சக்கரத்திற்கு மேல் உள்ள சகசரபத்மத்தில் இருக்கும் பிரம்மத்துடன் சச்சிதானந்த நிலையில் ஒன்றாக சேர குரு மூலம் உணர்ந்து கடைபிடித்து ஒன்றான நிலை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.